ಹೇಳ್ತಿದ್ದಾನ. இப்போ இந்த வாட்டி வந்து பிலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து இவர் வந்து அந்த வசனங்கள்லாம் நான் போட்டிருக்கேன் பாருங்க. அத அப்புறம் நீங்க படிங்க தயவு செய்து. இப்ப டைம் இல்ல. சோ பிலாத்துக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? குறை எதுவும் தப்பு இல்ல. ஏசப்பாட்ட எதுவும் தப்பு இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. ಈಗ ಪಿಲಾತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಯಾವ ದೋಷ ಇಲ್ಲ ಅಂತ ಅವನು ಕಂಡಿಡಿತಾನೆ. ஆனா என்ன பண்றானுங்க இவனுங்க? இந்த யூதர்கள் என்ன பண்றானுங்க? மிரட்டுறானுங்க பிலாத்த. ಆದ್ರೆ ಯಹೂದ್ಯರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಿದಾರೆ ಅಂದ್ರೆ ಈ ಪಿಲಾತನನ್ನ ಬೆದರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ ஏதாவது இயேசு கிறிஸ்துவ வந்து நீ அரெஸ்ட் பண்ணலனா, ரிலீஸ் பண்ணிட்டியனா, நீ சீசர் பிலாத்தோட பாஸ்க்கு நீ வந்து நண்பன் அல்ல. நீ வந்து பெரிய இதாயிரும் அப்படின்ட்டு வந்து மிரட்டுறாங்க அவர் இன்டைரக்டா ஜனங்க. ಆತನನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೆದರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡದೆ ಆದ್ರೆ ನೀನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿನಗಿಂತ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿರುವಂತಹ ಹಿರಿಯನಾದಂತಹ ಸೀಸರನಿಗೆ ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತನಲ್ಲ ಅಂತ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅವನನ್ನ ಬೆದರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிடுறான்? ஜனங்க பிரியப்படுத்துறதுக்காக இன்னொரு கொலைகாரனை ரிலீஸ் பண்ணிடுறான். இயேசுப்பாவை அரெஸ்ட் பண்ணிடுறான். ಆದ್ರಿಂದ ಜನರನ್ನ ಮೆಚ್ಚಿಸ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ ಒಬ್ಬ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಂತಕನನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸರಿ தப்பே செய்யாத இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட விடுறான். தப்பு செஞ்ச கொலைகாரனா இருக்கிற பரபாசை விடுதலை செய்யறான். ಅದರಿಂದ ತಪ್ಪು ಮಾಡದೇ ಇರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಶಿಕ್ಷೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದಂತಹ ಬರಬ್ಬನನ್ನ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾನೆ. அங்க பரபாஸ்ன்றவன் ஒரு பெரிய ரவுடி. அவன் வந்து கொலைகாரன். சோ எனக்கு எப்பவும் பரபாஸ் பத்தி நான் பார்க்கும்போது என்ன நம்மள வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா தப்பு செஞ்சு விடுதலை ஆயிடுறோம். நம்மளோட இடத்துல யார் போயிட்டா? இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் ஆயிட்டார். அதாங்க பரபாஸ் வந்து விடுதலை ஆவறான். இயேசு கிறிஸ்து ಅರೆಸ್ಟ್ ஆவறார். ಅದರಿಂದ ಬರಬ್ಬ ಅಂತ ಹೇಳಿರ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ, ಅವನೊಬ್ಬ ರೌಡಿ ಆಗಿದ್ದ. ಹಾಗಾಗಿ ಅವನನ್ನ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕೂಡ ಹೋಲಿಸ್ಕೋಬೇಕಾಗತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಏನಾಗಿದ್ದಾನೆ? ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ ஏசப்பா வந்து அடிக்கிறதுக்கு இது கொடுத்துறாரு. அடிக்கிறதுக்கு அவர் நீங்க வந்து என்ன பண்ணுங்க? அவர் வந்து மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து பிலாத் வந்து சொல்லிடுறாரு. ಅದರಿಂದ ಪಿಲಾತನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಚಡಿಯೇಟುಗಳನ್ನ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಮರಣ ದಂಡನೆ ಕೊಡುವಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ನಿರ್ಧಾರ ಹೇಳ್ಬಿಡ್ತಾನೆ. அங்க வந்து யோவான் 19ல இருந்து 19வது அதிகாரத்துல அவன் வந்து எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? உன்னை மரண தண்டனை கொடுக்கறதுக்கு உன்னை சிலுவையில போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து பிலாத்து சொல்லுவான். ಪಿಲಾತನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ನೋಡು ನಾನು ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಅಧಿಕಾರ ಉಂಟು ಗೊತ್ತಾ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. அதுக்கு ஏசப்பா என்ன பதில் சொல்றாரு பாருங்க. 11வது வசனம் யோவான் 19:11. ಯೋಹಾನ್ ಸುವಾರ್ತೆ 19ನೇ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಪಿಲಾತನ ಉತ್ತರ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉತ್ತರ ಏನಾಗಿತ್ತು ನೋಡ್ರಿ. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என்மேல் உனக்கு அதிகாரமே இல்ல. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பரத்துல இருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஓகே சொல்லிருக்காரு. ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம நீ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து பிலாத்தை பார்த்து சொல்லிடுறாரு. ಮೇಲಿನಿಂದ ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಧಿಕಾರ, ಹಾಗಾಗಿ ದೇವರ ಒಂದು ಪರ್ಮಿಷನ್ ಇಲ್ಲದೆ ಏನು ಇಲ್ಲ ನಿನಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. பாருங்க, நம்ம இந்த வார்த்தையில ரொம்ப கரெக்டா நம்ம வந்து கவனிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எதுவும் ஏசப்பா பர்மிஷன் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காதுங்க. ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಏನು ನಡೆಯೋದಿಲ್ಲ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ. அது கஷ்டமோ அது குறையோ எது வந்தாலும் ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம நம்மள யாரும் தொட கூட முடியாதுங்க கிறிஸ்தவன். ಅದು ಒಂದು ವೇಳೆ ಕಷ್ಟ ಸಂಕಟ ಇರಬಹುದು, ಏನೇ ಇರಲಿ ಕೂಡ ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ಒಬ್ಬ ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாரு பிலாத்துக்கு, நீ நினைக்கிற என்ன வந்து நீ வந்துட்டு என்ன பண்ற? நீ வந்து என்ன வந்து சிலுவையில அடிக்கிறேன்னு நினைக்கிற, பட் நீ ஆண்டவர் பர்மிஷன் இல்லாம எதுவும் நீ பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு அவனுக்கு. ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಪಿಲಾತನಿಗೆ, ನೋಡು ನೀನು ಏನೋ ನನ್ನನ್ನ ಮರಣ ದಂಡನೆಗೆ ಒಪ್ಪಿಸೋ ತರ ನೀನು ಹೇಳ್ತಿದ್ದೆ, ಹಂಗಲ್ಲ, ಪರದಿಂದ ನಿನಗೆ ಅನುಮತಿ ದೊರಕಿರೋದ್ರಿಂದ ಮಾತ್ರ ನೀನು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சரியா? சோ அவர் வந்து அனுப்பிடுறாரு. ஆண்டவரை வந்து அடிக்கிறதுக்கு அனுப்பிடுறாரு. ಆದ್ರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಬಡಿಲಿಕ್ಕೆ